என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. அண்ணன் ராஜா சிவகுமார் மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை மகாசபை திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், சேலப்பட்டி ஒன்றியம், மாவட்டம், சேலப்பட்டி ஒன்றிய தேவேந்திர வெளியுறவு மற்றும் அனைத்து ஊர் குடும்ப நாட்டாமையர் ஆகிய அனைவரையும் சாத்தூர் கலந்துபடி தேவேந்திர மகாசபை சங்கம் சார்பாக டிகேவி மகாசபை சங்க தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை சாத்தூர் கோயம்பட்டி தேவேந்திர மகாசபை சங்கம் சார்பாக ராஜா ஜெயக்குமார் அண்ணன் டிகேவி தேவேந்திர மகாசபை சங்க தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஏழையருக்கு மரியாதை செலுத்த வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு எங்களது கோயம்பட்டி சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா ஜெயக்குமார் அவர்கள் ஏழையருக்கு மரியாதை செலுத்த சங்கம்
அனைவரும் அழைத்து பெற்று இடத்தில் உங்கள் கால் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இதில் எந்த அரசியலும் வேண்டாம், எந்த தலைவரும் வழிகாட்டுதல் என்று ஆபத்தினால் ஏற்படாது என்று அழைக்குவது வேண்டாம். இருக்கக்கூடிய மக்கள் அழைக்கிறார்கள், இருக்கக்கூடிய மாநிலங்கள் அழைக்கிறார்கள் என்று அனைவரும் ஒன்றுபட்டு வருமாறு உங்களை இருவரும் கூப்பி வரவேற்கிறேன். அடுத்தபடியாக மதுரையை சேர்ந்த சோழை பழனிவேல் மதுரை சோழை பழனிவேல் சிறப்புரையாளர் ஒன்றியம் 52 கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரகுலம் உறவு முறை நாட்டாம காலாடி எல்லாரும் வந்திருக்காங்க. அத்தனை வேலையும் ஒருங்கிணைத்து காலையிலிருந்து 4 நாள் தூங்காம எல்லா வேலையும் பார்த்து மக்களுக்கு கூட்டு வந்து சேர்ந்த தம்பி தேசிக்கு ஒரு கொண்டாடி போல 18 பட்டி மாநகர பெரிய தேவேந்திர வேளாளர் வரவேற்கிறோம். தமிழ் சமுதாயத்திற்குரிய நாட்டாளர் மற்றும் தேவேந்திர வேளாளர் இளைஞர்களை அனைத்து உறவுகளையும் வரவேற்கிறோம். சிறப்பு துறைக்காக நன்றியும் சேவையுடைய நமது உத்தரபுரம் தேர்தல் நாட்டாமை காலாடி மாநிலக்கு கௌரவிக்கப்படுகிறது. 20 பேராட்சியில் ஒரு அங்கமாக கலைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் உடல்முறை 20 திட்டங்களை தேர்தல் வரவேற்கிறோம். இருமுறை ஜெயராஜ் சுதாகரன் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக மணப்புறம் தேர்தல் கேசரி காந்திரன் சிவபிரசன் அவர்களை வரவேற்கிறோம். புதிய கிராமத்தில் உறவு புதிய கிராமத்தில் உறவு 25க்கும் மேற்பட்ட வீடுகள் சேலம் இருக்கு. நேற்று நான் அந்த போனா ஆடியோ கொடுத்து நீங்க உடனே அதை ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எங்க மக்களுக்கு அந்த வேலை செய்ய சாப்பிட உழைஞ்ச வீட்டுல மழை பெஞ்சா என்ன விட்டுட்டு அந்த ஃபேக்டரிக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை செஞ்சிருக்கீங்க. அந்த ஆடியோ வீட்டை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சேதாரத்தில் மதிப்பீட்டு புதுவெடுத்தாமன்ட்டு இன்னைக்கு காலையில முழுக்க அந்த ஃபேக்டரி லைசன்ஸ் ரெனியூவலுக்காக விபத்தே நடக்காத மாதிரி எம்சன்ல கொட்டி ஃபேக்டரிக்குள்ள இப்ப ஆள் போலீஸ் பாதுகாப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நான் ரொம்ப மதிக்கிறோம். எனக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனா விவரம் இருக்கிற வேலைகள்லாம் ரெண்டு பையன்கள் சொல்லக்கூடாது. அங்க எங்க உயிருக்கு ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம நீங்க இப்போ உடனடியா இங்க இருக்கிற காவல்துறை தெரியப்படுத்தி கீழே ஒட்டப்பட்டு அந்த வேலையை நிறுத்திட்டு எங்க மக்களுக்கு அந்த வீட்டை வேலை செஞ்சு கொடுக்கறதையும் எல்லாத்தையும் சரி பண்ணி புது வீட்டை ஒரு மாவட்டத்தை சரி பண்ணி கொடுத்தாட்டி இங்க கூடிய இந்த வளர்த்துப்பட்டு வீர மன்னர்களும் மன்னத்தையும் ஒட்டுமொத்த வேலை கீழே ஒட்டப்பட்டு வருவோம். உங்களுக்கு பெரிய சிக்கலாயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க சரி செய்யாட்டி இங்க இருந்து அனைத்து வாகனங்களும் அங்க போகுங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்களுக்கு உத்தரவு கொடுத்த இந்த அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறோம். உங்களுக்கு நாங்க எதிரி திரும்ப சொல்றோம். உங்களுக்கு எதிரி இல்லை. ஆனா நீங்க எங்களால் மிகவும் அன்புரிமையுமா நடத்துற மாதிரி எங்களுக்கு தோணுது. அங்க 20 வீடு ஒழிஞ்சு நேற்றுல இருந்து சின்ன புள்ள பட்ட புள்ள வயசானவங்க சோதனை இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மப்பும் வந்தாலும் அங்க போய் கம்யூனிட்டிக்காரத்தை பணத்தை வாங்கிட்டு இல்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க ஒற்றுமை என்ற ஒரே காரணத்தாலதான் உங்க பணமாக இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க இந்த தேர்தல் ஒற்றுமை வேணாம். உடனடியாக கீழே ஒட்டுமொழிக்கு பொருட்கள் அடிப்படையில் உதவி செய்யுங்க. உங்களோட ஜாதி எதையும் அதிகாரிகள் அந்த கம்பெனியை காப்பாற்றுகிறதையும் அதையோட விட்டுட்டு இன்னும் 1 மணி நேரத்துல மாவட்ட ஆட்சியர் அங்க சென்று அந்த வீட்டை புதுப்பிக்க புதுசா இடிச்சிட்டு கட்ட ஆர்டர் போடணும். 28 வருஷம் ஆச்சு அந்த காலனி வீடு. இப்ப அந்த வீடு இடிச்சு உடஞ்சிருச்சு. அதை புதுசு கொடுத்தா திரும்ப அந்த வீடு இடிச்சு விடணும். திரும்ப நீங்க வந்து 2 லட்சம் கொடுப்போம். நாங்க வாங்கிட்டு மூடிக்கிட்டு போறோம். இப்ப இந்த இடத்துல வச்சு அன்னைக்கு சமூக நீதிக்காக உயிரிழந்த அந்த தியாகத்தோட இடத்துல இருந்து சொல்றோம். எங்க மக்களோட பாதுகாப்புக்கும் உயிரிழந்த ஒரு கோரிக்கை அந்த மக்கள் நிலத்தில்
எஸ்பி அவர்கள்